ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் 2 மோதகம் பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல சத்தான ரொம்பவே டேஸ்டான மோதகம். ஒன்று சிமிலி மோதகம், இன்னொன்று கோதுமை மோதகம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற அனைத்து லஞ்ச் பாக்ஸ் உறவுகளுக்கும் என்னோட அன்பான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மோதகம் பார்க்கலாம். ஒரு ஸ்டீமரில் இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் ஒரு காட்டன் துணியை போட்டு அதில் 1.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்படியே ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த கோதுமையோட குழகுழப்பு போகிறதுக்காக நம்ம இதை ஆவியில் வைக்கிறோம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் இன்னொரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி ஆறின பிறகு இதை நல்லா உடச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம ஜல்லிக்கரண்டியில் மட்டும் உடச்சி எடுக்க முடியாது. இந்த மாதிரி நல்லா நைஸாக ஜலிச்சு எடுத்துட்டு இப்போ இதை நம்ம சப்பாத்தி எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்த பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து லைட்டாக தலை இருக்கட்டும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இதில் உங்களுக்கு வெல்லம் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மேல் மாவு ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தாக்கா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுருவோம். இந்த மோதகத்துக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை பொடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சாஸ்பேனில் சேர்த்து கூடவே 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து இதை அடுப்பில் வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்தாச்சு. இந்த இனிப்பு நாம் எடுக்க போகிற இந்த தேங்காய்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் அப்படியே வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தேங்காய் எடுத்துகிட்டு இதை அப்படியே பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், எல்லாம் நல்லா அரைப்பட்டு நைஸாக வந்திருக்கு. இப்போ இதையும் அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்த தேங்காவை சேர்த்து இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துட்டு இதிலே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா சீக்கிரமாகவே கலந்து வதங்கி வந்துடும். இப்போல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இன்னும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி அந்த தேங்காய் உதிராக வரும். இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூரணம் அப்படியே ஆற வச்சுருவோம். அப்படியே ஆறி வரட்டும். இந்த பக்கம் இந்த மேல் மாவுலேருந்து கொஞ்சம் போல் நம்ம எடுத்து அந்த மோதகத்துக்கு ரெடி பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி மோதகம் மோல்டு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். பிளாஸ்டிக்லேயும் இருக்கும், இந்த மாதிரி மெட்டல்லையும் இருக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் செய்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்ல நெய்யை க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா நம்மளோட அந்த மேல் மாவு கொஞ்சம் தலைன்னு இருக்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருக்க அந்த மேல் மாவு உள்ளே வச்சு அந்த லாஸ்ட் அந்த தலைப்பகுதி வரைக்கும் போகணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும், குட்டி தேங்காய் மாதிரி. அதே மாதிரி நல்லா அந்த எல்லா பக்கமும் அந்த ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த டிசைன் நல்லா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா சுற்றி அழுத்தி விட்ட பிறகு உள்ளே நம்ம தேங்காய் பூரணத்தை வச்சு அதே மாதிரி அந்த பூரணத்தையும் நல்லா அழுத்தி விடணும். எல்லாம் நல்லா அந்த மோதகத்தில் ஃபுல்லாக ஃபில் ஆகி வந்திருக்கணும். இப்போ மேல் மாவு கொஞ்சம் வச்சு அதையும் க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதோ பாருங்கள், சூப்பராகவே வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஏன்னா மேல் மாவு தலைன்னு இருக்கும் கொஞ்சம். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை மோதகம் ரெடியாகிடுச்சு. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஸ்டீமர் ரெடியாக இருக்குது. அதில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மோதகம் எல்லாம் வச்சுட்டு
ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான், வெந்து வந்தாச்சு. இது அப்படியே ஆறட்டும். நம்ம இன்னொரு மோதகத்துக்கு போயிடுவோம். ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் 1 1/4 கப்புக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த மாவில் நல்லா அந்த தண்ணி வந்து ஊறி இருக்கணும். ட்ரையாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதே மாதிரி ஸ்டீமரில் காட்டன் துணியில் இந்த மாவை சேர்த்துட்டு இதை நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கூட அப்படியே நல்லா வெந்து வரட்டும். இது வேகிற டைமில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பேனில் 1 கப்பு வேர்க்கடலை சேர்த்துட்டு கலர் மாறாமல் இதை பக்குவமாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வேர்க்கடலை இந்த எண்ணெய் கடலையாக இல்லாமல் பார்த்து ஃப்ரெஷ்ஷான கடலையாக எடுத்துக்கோங்க. வறுபட்டு வந்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து இதையும் நல்லா படபடன்னு பொரிய விட்டு இதையும் எடுத்து தனியாக வச்சுருவோம். எள்ளு இன்னும் கொஞ்சம் சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும். டேஸ்ட் நல்ல வாசனையாக சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான், எள்ளையும் தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் நம்ம தோல் உரித்த அந்த வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்து அது கூடவே 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்தாக்கா இந்த அளவுக்கு நமக்கு பூரணம் பொடியாகி வந்திருக்கு. இப்போ இதையும் அப்படியே வச்சுட்டு அந்த கேழ்வரகு மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வெந்து வந்தாச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டக்கூடாது. இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 கப்பு வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 கப்பு துருவின தேங்காய், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்மளோட இந்த சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் அளவு இதோடு இருக்கட்டும். இதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்கனாக்கா ரொம்பவும் இனிப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மேல் மாவுன்னு சொல்ல முடியாது, என்ன வேக வச்சு எடுத்துட்டோம். அதனால் இது சிம்மிலி. இதில் வந்து கொஞ்சமாக எடுத்தாச்சு. முன்னாடி நம்ம எப்படி அந்த மோதகம் பண்ணோமோ அதே மாதிரி இந்த மோல்டில் நெய் கொஞ்சமாக தடவிக்கலாம். இதுக்கு வந்து நெய் தடவணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த சிம்லியை வேக வச்சு தான் பண்ணுறோம். அதனால் இதில் ஒட்டவும் ஒட்டாது. ஒரு ஃப்ளேவருக்கும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் தான் நெய் தடவி இருக்கும். இப்போ நடுவில் சிம்லியை வச்சுட்டு நல்ல சூப்பராக அந்த மோதகத்தோட இம்ப்ரெஷன் நல்லா அழகாக பதியட்டும். அந்த அளவுக்கு நல்லா ஓரங்கள் அழுத்தி விட்டாச்சு. நடுவில் நம்மளோட வேர்க்கடலை பூரணத்தை வச்சுட்டு நல்லா அழுத்தி அழுத்தி வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மோதகம் ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக சிம்லியை வச்சு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். இதை திரும்பவும் வேக வைக்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பூரணம் எல்லாம் நல்லா ஒன்றி இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஆவியில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருங்க. அப்போ நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, உதிர் உதிரான பூரணமாக இருக்கட்டும் பரவாயில்லன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்லி மோதகம். இதை பாருங்கள், பார்க்கவே ரொம்ப 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 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அழகான இந்த சிம்லி மோதகம் குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகும். இந்த ஷேப்புக்காகவே சாப்பிடுவாங்க. தவிர அவங்களுக்கு வேர்க்கடலைனாலும் பிடிக்கும். பெரும்பாலும் மோதகம்னு சொல்லும்போது நம்ம அரிசி மாவு வச்சு தான் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வித்தியாசமான நல்ல டேஸ்டான ரொம்பவே வாசனையான இந்த கேழ்வரகு கோதுமையை வச்சு 2 மோதகமும் செய்து விநாயகருக்கு படைச்சிட்டு வீட்டில் இருக்கவங்களோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை என்னோட அன்பான லஞ்ச் பாக்ஸ் உறவுகள் அனைவருக்கும்
அன்பான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.